வலசரவாக்கத்துக்கு வாங்க என்று அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லல. ஒரு பொய் வழக்கில் அண்ணன் சீமான் அவர்களை முடக்க பார்த்தது இந்த ஆளும் அரசு. அது அந்த அடக்குமுறை எதிர்த்து, அந்த அநீதி எதிர்த்து தன்னெழுச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள் வந்தார்கள். எங்க அண்ணன் ஒன்னும் பயந்து நடுங்கி காவல்துறை கைது பண்ணிரும், காவல்துறை வந்து இது பண்ணிரும் அப்படின்னு பயந்து நடுங்கி துள்ள துடிக்க 41 பேர் செத்த போதும் கட்சிக்காரனை களத்தில் விட்டுட்டு ஓடி போகல எங்க அண்ணன். உங்களை மாதிரி அதுவும் வடிவேல் சொல்றாருல, போலீஸ் ட்ரெயினிங்களோட யாரும் ஓடலடா, எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம் பனையூர்ல தான் நின்ன. கரூர்ல இருந்து பனையூருக்கு ஓடி போன நீங்களா வலசரவாக்கத்தை பத்தி பேசலாமா? சரி, நான் வெளிப்படையா கேக்குறேங்க, வெளிப்படையா கேக்குறேன். யோ, ஆமக்கறி சாப்பிடாதவன் பேசுவான். இந்த ஆமக்கறி, இந்த மான் ஊறுகா நான் கொள்கை ரீதியா வைக்கிறேன். நீ இன்னும் நீ ஆமக்கறி மான் ஊறுகா ஆமக்கறி என்பது ஈழத்தை சாதாரண உணவு. அதெல்லாம் ஒரு விமர்சனம் கொள்கை ரீதியா வைக்க. விஜயினுடைய தாவேகாவுடைய கொள்கை என்ன? கொள்கை எதிரி யாரு? பாஜக. கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்துவிட்டு செப்டம்பர் 27க்கு பிறகு ஏன் அந்த பாஜகவை பக்கா மாசு விமர்சிக்கவே இல்லை? பதில் சொல்லுங்க. இப்பொழுது ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் சென்சார், 2 பேரும் குடிமையை வச்சு பிடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் அறந்தாங்கிக்காரங்க அறந்தாங்கில பொங்கல், அண்ணன் போஸ் வெங்கட்டுக்கு அறந்தாங்கி வருவாரு, எங்க அண்ணன் பாலச்சந்திரன் கர்நாடகாவில் பொங்கல், அண்ணன் பரமசிவத்துக்கு திண்டுக்கல்ல பொங்கல், அண்ணன் ஸ்ரீராமுக்கு சென்னையில பொங்கல், நம்ம தமிழரசனுக்கு சென்னையில பொங்கல், எனக்கு திருச்சியில பொங்கல், பக்கா மாசுக்கு டெல்லியில பொங்கல். அது என்ன பொங்கல்? சாதா பொங்கல் இல்ல, சிபிஐ பொங்கல். கைய கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல். இது சிபிஐ பொங்கல். சரண்டர் தான். இவங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற வாக்கை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. கடைசியா நம்ம போஸ் வெங்கட்டுக்கு சொன்னாங்க,